சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்கார். ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்றைக்கி வர முடியல, இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் சார் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு, பார்த்து இது வேற. அது ஸ்ரேயஸ் கிட்டேருந்து கால் வந்தால் ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள். ஆனால் ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டார், அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுக்கும்போது நடிப்பாங்க, சூப்பராக நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக, அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமாக. ஆனால் ரியலி ஸ்வீட் கிட்ஸ். லைக் எப்படி சொல்கிறது, ஒன்றா பார்த்து வளர்ந்த பசங்களாக இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராவ்யா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடித்து காமிச்சிருவாங்க. இங்கேருந்து பர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட்டு போகிற வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால் தே ஆர் வெரி பிளஸ்ட் டு கெட் தனுஷ் சார் அஸ் த டிரெக்டர். இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நாயகனை பற்றி இன்னும் பேசுகிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பற்றி பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்கே போனாலும் விஐபி பற்றி தான் இப்போ பேசுவாங்க. ஹைதராபாத்தில் போய் இறங்கினோடனே ரெகுவரன் வீட்டக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது ஹே தனுஷ் அம்மா போகிறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்ன தான் தனுஷ் அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயா செட்ஸில் போகும்போது ஏதோ தனுஷை பற்றி என்கிட்ட கேட்குறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்போ என் மகனாக இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவார், அவர் எப்படி தூங்குவார், இப்படிலாம் கேட்பாங்களே, இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமாக என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு தனுஷோட. ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்டில் வந்து இப்போ பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்டில் வந்து பவிஷோட நடிக்கும்போது தனுஷ்கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில் பவிஷை படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னு படுத்தோன்னே, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி படு அப்படின்னாப்புல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனால் போகிறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் நடிக்கும்போதும் எப்போவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதில் நான் வந்து ரொம்ப ஒர்க்கில் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை எனக்காக சொல்கிறீங்களான்னு கேட்பேன். இல்லை நிஜமாகவே நல்லாயிருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பற்றி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்குது.
அதாவது ஒரு இந்த காலத்தில் அது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்குது. இத்தனை மணினா அத்தனை மணி தான், அந்த மணிக்கு கரெக்டாக வரணும், இத்தனை மணிக்குள்ளே இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா கண்டிப்பாக 3 hours அனுப்புகிறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்ணுறது, எப்படி வேலை செய்கிறது. ஒரு டப்பிங்க்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுகிறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனால தான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால் என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்கிறதுல அவருக்கு தானாக கிடச்சிரும். இந்த படத்தில் வந்து நான் பவிஷை பற்றி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கார். இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம். அது பவிஷ் பண்ணியிருக்காப்புல இதில். அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும்போது அவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் பவிஷ் இதில். அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண்கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்கே நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் வரும். அப்போ தனுஷ் திட்டுவார் பவிஷை. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான் எங்கிட்ட. நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு என்னை பிடிச்சி தள்ளி வச்சுருவார். நான் ஒன்று பவிஷ் கூட போய் நின்று பவிஷ்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் இன்னும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொக்கேஷனில் நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னது தான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துலலாம் ஒரு நிறைய அப்போல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபஸ்ட் படமாக வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸாக வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இந்த டீம் ஸ்ரேயாஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும். எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குகிற ஒருத்தர்கிட்ட இருக்காங்க எல்லோரும். அதனால் தனுஷ்கிட்ட வேலை செஞ்சால் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப்பு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட். ஸோ மை கிரேட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இருக்கும்போது ஒரு வழக்கம் இருக்குது எப்போவுமே, நீ இவ்வளோ ஜெயிச்சா போதும், உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடச்சி என் வாழ்க்கை இங்கே தான் போய் நிற்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டராக ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதை உறுதுணையாக நின்று பார்த்துட்டு இருந்த செல்வா சாருக்கும் கஸ்தூரிராஜா சாருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. அதே மாதிரி ஒரு பெருமையோடு தான் இன்றைக்கி பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கேருந்து வாழ்த்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜிவி சார், அவர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அறிவி ஜீவி அப்படின்வாங்க நிறைய பேரை. அது வந்து காரண பெயர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு ஆடுகளம்க்கு வேறு மாதிரி ஒரு சவுண்டு தேவைப்படுது, பொல்லாதவனுக்கு வேறு மாதிரி சவுண்டு தேவைப்படுது, அசுரனுக்கு வேறு, இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம்க்கு வேறு சவுண்டு. இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரில. அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவர். எனக்கு அமரனில் கொடுத்த சாங்காக இருக்கட்டும், இதில் கொடுத்த ஏடி சாங்காக இருக்கட்டும், கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக பார்க்குறேன். அண்ட் அவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அவர் வந்து இன்னும் பல நேஷ்னல் அவார்டுக்கு வந்து தகுதியான ஒருத்தர். அது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் உங்களால் கையை தொட்டு உணர முடியுதோ இல்லையோ, ஜிவி சாருக்கும் சரி செல்வா சாருக்கும் சரி, அவங்களால உணர முடியுதோ இல்லையோ, எங்களால் பார்க்க முடியுது. 1000ல் ஒருவனுக்கான நேஷ்னல் அவார்டு உங்கள் கையில் இருக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது.
அண்ட் ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும் இங்கே ரொம்ப எங்களை வாழ்த்ததுக்காக பல பேர் வந்திருக்காங்க. முக்கியமான டைரக்டர்ஸ், நான் ரசிக்கிற கலைத்துறை சார்ந்த பல பேர் வந்திருக்காங்க. அருண் விஜய் சார், எஸ் சூர்யா சார் அண்ட் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அந்த இந்த யங் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்கி சார் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ்.